யூடியூப்ல எவ்வளவு அழகழகா வீடியோ போடுறாங்க. ஒவ்வொருத்தரோட வீடெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு. நமக்கும் தான் இருக்கே இந்த வீடு. எப்படி தான் வீடை சுத்தமா வச்சுக்கிறாங்களோ, எப்படி தான் இப்படி விதவிதமா சமைக்கிறாங்களோ, நமக்கு சோறாக்குறதுக்குள்ளேயே வேர்த்து விறுவிறுத்து போயிடுது. நாமளும் சிவனேன்னு இவங்களை பாரி சமைச்சா எப்படி இருக்கும்? வீட்டுக்கு நிறைய மளிகை ஜாமான் வாங்கணும், அப்புறம் இந்த கேக்கெல்லாம் செய்யறதுக்கு மிஷின் வாங்கணும். இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதுக்கு நான் சம்பளம் அதிகமா வாங்கணுமாக்கும். அட மாமா, வந்துட்டீங்களா? இன்னைக்கு நான் சீக்கிரமா வந்த மாதிரி இருக்குது. உங்க கூட போராடலாம் தான் வந்துட்டேன். ஏனுங்க மாமா இப்படி சலிச்சுக்கிறீங்க? எல்லாரும் கூட நல்லா பேசுறீங்க, என்கிட்ட மட்டும் தான் சலிச்சுக்கிட்டு பேசுறீங்க. ஆமாடி, எல்லாரும் கூட நின்று சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இருக்குது. நீ வேற அதை விடு, என்ன பண்ணிட்டு இருக்கிற? மாமா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? யூடியூப்ல நிறைய பேர் வீட்டை ஹோம் டூர்னு எடுத்து போடுறாங்க. நாமளே எடுத்து போடலாங்களா மாமா? அதுக்கு வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் முப்பாத்தா. உன்னை மாதிரி வச்சுக்கிட்டா போட முடியாது. ஏனுங்க மாமா இப்படி சொல்றீங்க? என்ன மாதிரி வீட்டை யார் சுத்தமா வச்சுக்குவா? ஆமாண்டி, செவுத்த சுத்தி சாணி அடிச்சு வைக்கிற, சாணி முழுகிறங்கிற பேரை வீட்டை நாசம் பண்ணி வைக்கிற. டைல்ஸ் போட்ட வீட்டுல எவ்வளவு சாணி வடிப்பாளாடி? அட போங்க மாமா, உங்களுக்கு ஒன்றும் தெரியறது இல்ல. சாணி ரொம்ப மகத்துவமானதாக்கும். லக்ஷ்மி எப்படி வீட்டுக்குள்ள வரும்? ஏண்டி, லக்ஷ்மி உன்கிட்ட சொன்னாங்களா சாணி வெளிச்சத்தா வருவேன்னு? நீங்க எப்பவுமே ஏட்டிக்கு புடிதான் பேசுவீங்க, உங்ககிட்ட என்னால பேச முடியாதாக்கும். அவன் எங்க அம்மா எங்கடி காணும் ரொம்ப நேரமா? ஆமா, உங்க அம்மா என்கிட்ட தான் சொல்லிட்டு வெளியே போறாங்களாக்கும். உங்க அம்மாக்கு நான் இருக்கிறதே டீ சாப்பிடவும் சோறு சாப்பிடும் போது ஞாபகத்துக்கு வரும். மற்ற நேரம்ல எங்க ஞாபகத்துக்கு வருது? யார் பார்த்து விசிலடிக்கிற? வந்த கொமட்ல குத்திருவனாக்கும். இன்னும் பார்த்தா எங்க அம்மா சவுண்ட் கேக்குது. உங்க அம்மாவே தான் யார்கிட்டயோ ஏழரை இழுத்துட்டு இருக்குது. வாங்க போய் பாப்போம். ஏய், ஜார பார்த்து விசிலடிச்ச மொரியாவே சொல்லிரு. ஐயோ, நான் எதுக்கு உங்களை பார்த்து விசில் அடிக்க போறேன்? தேவையெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, என்ன எனக்கு தெரியாதாக்கோ. ஏய், கையை நீட்டி நீட்டி பேசிட்டு இருந்த, கையை உடைச்சிருவேன். ஏய், எங்க அத்தையவே அடிக்க போறியா? எதுக்குங்க எனக்கு கண்ணத்துல அடிச்சீங்க? எதுக்கடி அவனை அடிச்ச? முப்பாத்தா எதுக்கடி அடிச்ச? ஏய், எங்க அத்தையவே நீ அடிக்க போறியாக்கோ? என்னது? நான் அடிக்க போனேனா? பேசிட்டு தானமா இருந்தேன். ஏய் லூசு, அவன் என்ன பேசி தாண்டி இருந்தான். முப்பாத்தா கூமுட்ட, அவங்க பேசி தானடி நின்னாங்க, நீ வரைக்கும் வேகமா வந்து அடிச்சிட்ட. மாமா, ஒரு கையை வச்சு அடிக்க போன மாதிரி தான் இருந்துச்சு, அதனால தான் வந்து அடிச்சேன். ஏய், ஆம்பளை பையனை இப்படி போய் ரோட்ல வச்சு அடிக்கலாமாடி? ஏண்டியே உயிரை வாங்குற? அட இருங்க மாமா, சமாளிப்போம். அது வந்து நீங்க எங்க அத்தையை அடிக்க போன மாதிரி இருந்துச்சு, அதான் கோவத்தை வந்து அடிச்சிட்டேன். சரியான லூசா இருப்பா போல. நான் உங்க அத்தைகிட்ட பேசித்தான் நின்றுட்டு இருந்தேன். யோ, யார் பார்த்து லூசுங்க? பல்லா தட்டி கையில கொடுத்துருவானாக்கோ. அம்மா, என்ன பிரச்சனை இப்போ ரோட்ல? ஏய், நாளே என்ன விசிலடிச்சு கூப்பிடுறாடா. என்னது? எங்க அத்தையை நீ விசில் அடிக்கிறியா? இப்ப எதுக்குமா அடிச்ச? ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அத்தையவே நீ விசில் அடிப்ப? பொம்பளை பிள்ளைய ரோட்ல விசில் அடிக்கிறதே தப்பு. வயசானவங்களை அடிச்சினா உன்னை சும்மா விடுவேன் நினைச்சியாடா? சரியான பைத்தியங்க கிட்ட வந்து காலையிலேயே மாட்டிக்கிட்டேன். ஏண்டி அறிவு கட்டவளே, ஒரு ஆம்பளை போட்டு இந்த அடி அடிக்கிறா? அடிக்கலாம் இப்படி எல்லாம்? என்ன மாமா, ஆம்பளைக்கு ஆம்பளை சப்போர்ட்டுக்கு வரீங்களா? விசில் அடிச்சதே தப்பு, அது வயசானவங்களை பத்தி விசில் அடிச்சிருக்கான். ஆம்பளையா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, இந்த முப்பாத்தா சும்மாவே விட மாட்டாளாக்கும். ஆம்பளை என்ன ரெண்டு கொம்பா வளைச்சிருக்குது இவங்களையெல்லாம். யோ, வயசு புள்ளைய விட மாட்டேங்கிறீங்க, குழந்தைய விட மாட்டேங்கிறீங்க, கல்யாணம் ஆனவங்களே விட மாட்டேங்கிறீங்க, இப்ப வயசானவங்களே விட மாட்டேங்களையா? நீங்களா என்னைய ஜென்மம்? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. யோ, நீ சொல்றது நான் எதுக்கியா கேட்கணும்? கட்டின பொண்டாடிக்கு துரோகம் பண்றது, கண்டவ கூட சுத்துறது, கல்யாண பொண்ணுங்க வாழ்க்கையில புகுந்து அவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது, இப்போ கிழவிங்க வாழ்க்கையை கெடுக்கிறது. உன்னையெல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா? ஏன் முப்பாத்தா வேண்டாம் விட்டுடி. அட கமடுங்கிட்ட, இவனை எல்லாம் சும்மாவே விட முடியாது. தலையில கட்டி தொங்க விட்டு செருப்பால் அடிக்கணுமாக்கும். ஏன் முப்பாத்தா கம்மு இருடி. இங்க பாருங்க மாமா, இந்த ஆளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு ஏதாவது பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் உங்களே தலையில கட்டி தொங்க விட வேண்டியது இருக்குமாக்கும். ஏண்டி முப்பாத்தா எல்லாம் இங்க கூட்டமா நிக்கிறீங்க? ஏனே குப்பை வண்டியை நான் ஆளவே காணோம். ரொம்ப நேரமா விசில் அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு வெளிய வந்து பாக்குறேன். வண்டியும் காணோம், ஒன்னையும் காணோம். என்னது குப்பை வண்டியா? என்னக்கா சொல்ற? குப்பை வண்டியா? அட ஆமா முப்பாத்தா, அவர் குப்பை வண்டியில வேலை பார்க்கறாரு. எப்ப வந்தாலும் விசில் அடிச்சு கூப்பிடுவாரு. சரி நானும் வந்து பாக்குறேன், வண்டியை காணோம். ஏனே வண்டியை விட்டுருக்கீங்க? என்ன குஸ்பு சொல்ற? குப்பை வண்டிக்கு தான் விசில் அடிச்சாரா? அட என்ன ஆச்சரியமாவே கேக்குறீங்க? ஏடி முப்பாத்தா, அவர் குப்பை வண்டிக்காரர் உங்களுக்கு தெரியாது? ஏக்கா, இவர் குப்பை வண்டிக்காரா? இவர் நான் பார்த்ததே இல்லையே. அடி, இவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இப்பதான் வந்திருக்கிற. அவர் 4 நாளா நம்ம காலனிக்கு வந்து குப்பை அள்ளிட்டு இருக்காரு. இதெல்லாம் பேசிட்டு இருக்கற உங்க மாமியாருக்குமா தெரியல? அது வீட்ல இருக்கிற குப்பையே தூக்கி குப்பை பாக்ஸ்ல போடாது, குப்பையை கொண்டு வந்து வெளியே கொட்டுமாக்கும். ஏனுங்கத்த, ஊருக்குள்ள அவன் எங்க விசில் அடிச்சாலும் உங்களை பார்த்து தான் விசில் அடிக்கிறான்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? உங்களை எல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலத்த. ஊருக்குள்ள இருக்கிற ஆம்பளைங்க எல்லாத்தையும் கை நீட்டி அடிக்கலாங்கிற திமிர்ல வந்து அடிக்கிற பத்தியா? பேசி தரடி நின்று இருந்தோம், அதுக்குள்ள வந்து அடிச்சிட்டியடி. அக்கா,
குப்பை வண்டியும் வராது, இனிமே நானும் வரமாட்டேங்க்கா. இந்த காலனியில் இருக்கிறவங்க எல்லாம் ராட்சசிங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இப்பதாக்கா கண்ணு முன்னாடி பாக்குறேன். சாரிப்பா. போங்கம்மா. சாரி பூரி. என்ன அடி என்ன அடி. எல்லாம் அவனும் சொன்னானுங்க இந்த காலனிக்கு போகாத, எல்லாம் பேய்களா இருக்கும்னு. தெரியாம வந்துட்டேன். எனக்கு வேணும், இன்னும் வேணும், எல்லாம் வேணும். ச்சே, வீட்டுக்குள்ள பொண்டாட்டி சரியில்லை, பெத்த தாயும் சரியில்லை. உங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது எனக்கு தெரியல. வீட்டுக்குள்ள வாங்க, உங்களை பேசிக்கிறேன். போடா, பொண்டாட்டி தட்டிக்க துப்பு இல்ல, என்னை திட்டிட்டு போறான். இன்றி அறிவு கட்டவளே, எப்பா பாரு சின்ன சண்டையை பெருசாக்குறத வேலையா வச்சுட்டு இருக்கிறேன். அத்தா, தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. அவங்க கை நீட்டி அடிக்க வந்தாலும் நான் அடிச்சேன். நீ அதுக்கு அடிச்சிருக்க மாட்டேன். என்னைய பார்த்தாலும் ஒருத்த விசில் அடிச்சான்னு சொன்ன பத்தியா, அதுக்காகவே வந்து அடிச்சிருப்பேன். இங்க பாருங்க தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா நீங்க? தேவையில்லாம நான் பேசிட்டு இருக்கேனா? நான் தான் ஏதோ சொல்றேன், நீ என்ன எதுன்னு விசாரிக்க வேண்டாம். வந்து கையை நீட்டி அடிச்சிட்ட. அறிவு கட்டவளை மருமகளா வச்சிருக்கேன்னு பார்த்தேன். இப்பதான் தெரியுது மண்டையில மூளையே இல்லைன்னு. ஆமா ஆமா, மூளை இல்லதான். 1/4 கிலோ வாங்கிட்டு வந்து கொடுங்க. அம்மா மகளுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்ல, அதுங்க என்ன மூளை இல்லைன்னு போகுதுங்கக்கா. அவன் என்ன நடந்துச்சு எல்லாரும் நீ திருத்தி போறாங்க. நீ வேறக்கா, பிளாஷ்பேக் வேற சொல்லணுமா? வீடியோவா வரும் பாத்துக்கோ. ஏண்டி டெய்லி ஏதாவது பஞ்சாயத்து பண்ணிட்டே இருக்கணுமா உனக்கு? நான் கம்முன்னு தான் இருக்கிறேன். தேடி வருது, என்ன பண்றது? சரி சரி, என்ன குழம்பு வச்ச? பசிக்குது, குழம்பு இருந்தா கூட சோறு வச்சுட்டேன். எங்க குழம்பு வைக்கிறது? நானும் சோத்தை தான் வடிச்சு வச்சிருக்கிறேன். போயிட்டு ஏதாவது செய்யணுமாக்கும். அதுக்குள்ள இங்க நடக்கிற பிரச்சனைக்கு வந்துட்டு பிரச்சனை ஆயிடுச்சு. நான் போய் வேலையை பாக்குறேன், வரேன்க்கா. சோத்தை வடிச்சிட்டமே, குழம்புக்கு என்ன பண்றதுன்னு நினைச்சேன். சரி, 36 இருக்காளே வாங்கிக்கலான்னு பார்த்தோம்னா இவன் இன்னைக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு குழம்பு வைக்க விட்டாளே. சரி, உமா வீட்டுக்கு போவோம். அவன் ஏதாவது செஞ்சுருக்காளான்னு பார்ப்போம். வர வர பக்கத்து வீட்டுக்காரங்க எவ்வளவு சரி கிடையாது. ஒரு குழம்பு வைக்கிறாங்களா, ஒரு பொரியலை பண்றாளுங்களா? எப்ப பாரு சோத்தை வடிச்சு வச்சுட்டு எல்லா வீட்டும் குழம்பு இருக்கான்னு கேட்கறாளுங்க. கடவுளே, இனிமேலாவது பக்கத்து வீட்டுக்காரங்களை நல்லவங்களா கொடு. அப்பதான் குழம்பு பொரியல் ரசம்னு கிடைக்கும்.